விரைவில் தமிழ்நாடு வர இருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை சந்திச்சு பேச இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட ஓராண்டுக்கு முன்பே பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த கூட்டணியில ஒரு சில சலசலப்புகள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இரு தரப்பு தலைவர்களும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் சரி, தமிழக பாஜகவோட தலைவர் நயினா நாகேந்திரன் சரி ஒரு நல்ல ரேப்போல இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மட்டத்துல நிர்வாகிகள் மட்டத்திலையும் சிறப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட தரப்பினர் இந்த கூட்டணி இந்த தலைவர்களுக்கு தொடர்ச்சியான குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்குது. இது பாத்தீங்கன்னா பாஜக மேலிடத்துக்கும் தெரியாம இல்ல. அதனால பாஜக மேலிடம் பலமுறை அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டிச்சிருந்தாலும் அண்ணாமலை அந்த நேரத்துக்கு சரி இந்த கூட்டணியை உடையாம சிந்தாம சிதறாம தேர்தல் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு நான் எல்லா இதையும் பண்றேன், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அரியணை ஏறுறதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாலுமே அவரோட பேர்ல இயங்கக்கூடிய சில நபர்கள், அதாவது அண்ணாமலை ஆர்மி, அன்புடன் அண்ணாமலை, இது போன்ற சமூக வலைதள குரூப்பு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நைனா நான் திமுகவுக்கு எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்களோ, தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்களோ அதை விட மோசமா பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் தரப்பு சொந்த கட்சியா இருந்தாலுமே அவர் நம்ம தலைவரை மாத்திட்டு வந்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நைனா நாகேந்திரன் மேல அட்டாக் பண்றது. இது எடப்பாடி பழனிசாமி தான் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு மீண்டும் வழங்கப்படாம அண்ணாமலைக்கு மீண்டும் அந்த பொறுப்பு வழங்கப்படாததுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு கணக்குல அவர் மேலையும் தொடர்ச்சியான அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாஜக ஒரு 60 தொகுதிகளை கேட்டிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முரண்டு பிடிக்கிறதா சொல்லப்படுது. அதனால இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்புகளை களையிறதுக்காகவும் அதன் பிறகு இந்த எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இவர் அமித்ஷா ஒரு சில வாரங்கள்ல தமிழ்நாடு வர இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்குது. இந்த அமித்ஷா வரது நெடுவும் கூட்டணியை இது பண்றதுக்கும் கூட்டணியில இருக்கிற பிரச்சனைகளை களையிறதுக்கும் தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே இல்ல, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயவோ இல்ல விஜய் தரப்பை சேர்ந்த யாரையாவது ஒரு முக்கியமான நிர்வாகியை சந்திச்சு இந்த கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் அமித்ஷா வர்றாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு போதாது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சிவப்பு கமலம் விரித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டணிக்கு வாங்குங்கிறாரு. அவரோடு சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விஜய்க்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் விஜய் தரப்பு விஜயும் சரி விஜய் தரப்பும் சரி அந்த அழைப்புகளை நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷாவுமே விஜயோட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆனா அது ஒத்து வரல, ஆனாலும் தொடர்ச்சியா அந்த முயற்சிகள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு அமித்ஷாவே வெளிப்படையா தொலைக்காட்சி பேட்டியில சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர்களும் தொடர்ச்சியா விஜய்க்கு அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தா சாலிடா வின் பண்ணலாம், கண்டிப்பா வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில எல்லாருமே விஜய்க்கு அழைத்து விடுக்கிறாங்க. அதே நோக்கம் தான் அமித்ஷா. ஏன்னா இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகள் விடுக்கப்பட்ட அழைப்புகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டுச்சு. அதனால இந்த முறை தானே நேரடியா களத்துல இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அமித்ஷா சென்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சென்னைக்கு வரக்கூடிய நேரத்துல விஜய சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் ஒருவேளை மறுத்துட்டா அப்படின்னா விஜய் தரப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கறிஞர் ஒருவரை சந்திச்சு பேச இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே விஜய்க்கு நேரடியா அழைப்பு விடுத்த போது அமித்ஷா தரப்புல டெலிபோன் மூலமா பேசும் போது அந்த அப்பாயின்மெண்டையே நிராகரிச்சுட்டாரு விஜய். ஏன் அப்படின்னா தமிழகத்துல திமுக எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னா தேசிய அளவில் எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு பிரகடனத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அதுக்கு எதிரா வந்து சில நடவடிக்கைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து திமுக என்னதான் வந்து பாஜகவோட பி டீம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னாலுமே அத பொய் அப்படின்னு சொல்றதுக்காகவே சில விஷயங்களை வந்து விஜய் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா வர்ற 16ஆம் தேதி கூட விஜய் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறார். அதாவது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரா வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு எதிரா வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை வந்து வரவேற்கிற நிலையில பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அணிகளுமே எல்லா கட்சிகளுமே வந்து இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை வந்து எதிர்க்கிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறாங்க பாஜக. இந்த ஓட்டு திருத்தம் செய்யறதுக்காக தான் இந்த வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் திமுகவும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி, அதன் கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாமளும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு எதிராக வந்து வர 16ஆம் தேதி வந்து மாநிலம் தழுவிய அளவுல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து போராட்டம் நடத்த இருக்கிறதா சொல்லப்படுது. சென்னையில நடத்தப்படக்கூடிய இந்த போராட்டத்துல வந்து இவர் விஜய் வந்து பங்கேற்பார், தலைமை ஏற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த போராட்டம் நடத்தப்படுவது என்னன்னா, நாங்க பாஜக கூட்டணியில இல்ல, பாஜகவோட பி டீம் நாங்க இல்ல, நாங்க தனி ஒரு ரூட்ல நாங்க போயிட்டு இருக்கோம். இங்கிட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வேணா, திமுக கூட்டணி வேணா, எங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது. அந்த பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் வந்து விஜய் தரப்பு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை எப்படியாவது விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பாஜக இருக்குது. அதனாலதான் வந்து அமித்ஷா வந்து விஜயை வந்து சந்திக்க போறாரு அப்படின்னு. விஜய்க்கு இங்க அமித்ஷா வந்து சென்னை வந்து உட்கார்ந்துட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு என்ன இது பண்ணாங்களோ, அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னை வந்து அமித்ஷா வந்து இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை. ஆனா சில ஃபைல்களை வச்சு அவருக்கு அனுப்புன ஒரு தகவல் அனுப்புன உடனே தான் என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து என்ன பண்ணாரு, கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி சில கோரிக்கைகளை வச்சாங்க. குறிப்பா அண்ணாமலையை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சும்போது அதையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. சரி, நீங்க வந்து இவ்வளவு இறங்கி வரும்போது நாங்க இந்த மாதிரி விஷயத்த கூட செய்யலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மாற்றம் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அமித்ஷா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அந்த கோபம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாஜக கிட்ட இருக்குது. அதனாலும் என்னன்னா தேர்தல் வெற்றி பெறுவர வரைக்கும் வந்து அந்த கோபத்துக்கு வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். வெற்றி பெற்றதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அமித்ஷாவோட கணக்கு. அதே அடிப்படையில வந்து சென்னையில வந்து தங்கியிருந்து இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து அமித்ஷா அழைப்பு விடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை வந்து விஜய் வந்து அந்த அழைப்பை நிராகரிச்சாரு அப்படின்னா விஜய் தரப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான வழக்கறிஞரை வந்து அழைச்சி பேசுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. வழக்கறிஞரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருக்காரு, தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இருக்காரு. இத்தனை பேருங்களை விட்டுட்டு ஏன் வழக்கறிஞரை கூப்பிட்டு இது பண்ணணும், பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இந்த கரூர் சம்பவ வழக்கு இருக்கு இல்லையா, கரூர் துயர வழக்கு சிபிஐ கிட்ட இருக்குது. அந்த சிபிஐக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு கையில இருக்குன்னா வந்து அமித்ஷா கையில இருக்குது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து விஜய் மீது வருமான வரி வழக்கு இருக்குது. இப்ப இந்த இரண்டு பிரச்சனைகளுமே அமித்ஷா கையில இருக்குது. இப்ப அமித்ஷா வந்து சொன்னார்னா எந்த விஷயத்த வேணாலும் சிபிஐயும் சரி வருமான வரித்துறையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வழக்கறிஞரை கூப்பிட்டு என்ன பேசுவாங்கன்னா, உங்களுக்கு எதிராக இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு எதிரான இத்தனை ஆதாரங்கள் இருக்குது, உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை சரத்துக்களையும் நாங்க வச்சிருக்கோம். விஜய் வந்து கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் விஜய் இல்லைன்னா விஜயோட வழக்கறிஞரை கூப்பிட்டு அமித்ஷா தரப்பு பேச இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால வந்து கண்டிப்பா வந்து விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இணைகிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பல சட்ட வல்லுநர்கள் சரி அரசியல் நோக்கர்கள்னு சொல்றாங்க. ஆனாலும் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இல்ல நான் பாஜக கூடயும் சேரமாட்டேன், அதிமுக கூடயும் சேரமாட்டேன், திமுக எங்களோட எதிரி அப்படிங்கிறத நாங்க தனிச்சு போட்டியிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வந்து விஜய் தரப்படுகிறதா சொல்லப்படுது. அதனால இந்த விவகாரங்கள் எல்லாமே வந்து ஒரு சட்ட சிக்கல்களோட இருக்க தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. அதனால அமித்ஷா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வழக்கறிஞரை சந்திச்சு பேசின பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.